Welcome to the Bank PO and Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear students, இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய பார்ட் 2 சாப்டர் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா பேசிக்ஸுமே கவர் ஆயிருக்கும். இன்னைக்கு செஷன்ல நம்ம மெயினா வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ட்ரெயின் அண்ட் போட் ரிலேட்டட் கொஷின்ஸ், அதனுடைய கான்செப்ட்ஸ் இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So let us see the basics. முதல்ல ட்ரெயின் ரிலேட்டட் கொஷின், அதனுடைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஜென்ரலி இந்த ட்ரெயின் ரிலேட்டட் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, மேபி எ ட்ரெயின் இஸ் மூவிங் இன் சம் டைரக்ஷன், அது வந்து ஒரு ஹியூமன் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அல்லது ஒரு ட்ரீ இருக்கு, ஆர் ஒரு போல்னா ஒரு கம்பம் மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போல் இருக்கு அப்படின்னா அந்த போலை அந்த ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மாதிரி ஜென்ரலா கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க பார்ட் 1ல பேசிக்ஸ்லாம் கவர் ஆயிருக்கும். டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், இதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். we know that speed equal to distance by time. ஸோ எந்த பேராமீட்டர் கேட்குறாங்களோ அதை நம்ம அரைவ் பண்ணோம். மீதி 2 பேராமீட்டர் யூஸ்வலி கொஸ்டின்ல இருக்கும், அல்லது ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ இதில் என்ன டைம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, we can reframe this equation, time equal to distance by speed. distance கேட்டாங்கன்னா speed into time, அந்த மாதிரி நம்ம ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் பார்ட் 1ல கவர் ஆயிருக்கும். ட்ரெயின் ரிலேட்டட் கொஸ்டின்லயும் இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். பட் சில கான்செப்ட்ஸ் மட்டும் மாறும். there is a concept called relative speed. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து either a man or a tree or a pole, எல்லாமே ஒரே அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஹியூமன் இருந்தாலும், ஒரு ட்ரீ இருந்தாலும், ஒரு போல் இருந்தாலும் அதனுடைய லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள். இப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் அப்படின்னு எடுத்தா இவ்வளவு மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு நீளமா இருக்கு ட்ரெயின் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே ஹியூமன் வந்து மேபி ஹைட் டு 6 feet அப்படி சொல்லலாம். பட் எவ்வளவு லென்த்தா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து நியர்லி நெக்லிஜிபிள் யூனிட் தான். ஓகே, அந்த கான்செப்டை நாம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றதுல, ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ ட்ரெயின். இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்ப இந்த ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஹியூமன் அல்லது ஒரு ட்ரீ அல்லது ஒரு போல் எது இருந்தாலும் நீங்க ஒரே அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். சே தேர் இஸ் எ போல், இங்க ஒரு போல் இருக்கு. இந்த போலை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, அந்த ட்ரெயின் இப்ப இந்த இடத்துல வரும்பொழுது தட் வில் பிகம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த போலை கிராஸ் பண்றதுக்கு அப்படின்னா கிராஸ் பண்ணி போகணும், அந்த ட்ரெயின் இப்படி வந்திருக்கணும், ரைட்? அப்பதான் இந்த போலை கிராஸ் பண்ணி அந்த சைடு ஃபுல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த ட்ரெயினோட ஃபுல் லென்த் கிராஸ் ஆகி அந்த சைடு போயிருக்கணும். which means the distance to cross the pole is the distance of the train length, L ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்ன்ற டிஸ்டன்ஸ்
இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி இங்க வந்திருக்கணும். இப்படி பாதியில் இருந்தா கூட கிராஸ் ஆகலன்னு அர்த்தம். எல்லுல இவ்வளவுதான் கிராஸ் ஆயிருக்கு, இன்னும் இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த போலை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஃபுல் ட்ரெயின் லென்த்தும் கிராஸ் ஆகி போகணும்னு அர்த்தம். ஸோ தி டிஸ்டன்ஸ் கவர்டு வில் பி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். நம்ம யூஷுவல் ஃபார்முலா தான், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்றது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள். A 100-meter train is running at the speed of 30 km/h. Find the time taken by it to pass an electric pole. So train உடைய length கொடுத்துட்டாங்க 100 மீட்டர். ஸ்பீடு 30 km/h. Find the time taken by it to pass the electric pole. நான் previous explain பண்ண மாதிரி they are asking the time to cross the pole. So pole உடைய length அப்படின்றது negligible, அதனால அதை விட்டுட்டு நம்ம இந்த ட்ரெயின் லென்த் கிராஸ் பண்ணா போதும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்ப ப்ரொசீட் பண்ண போறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாத்தோடைய யூனிட்டும் சிமிலரா இருக்கணும். இப்ப பாருங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் மீட்டர்ல இருக்கு, பட் ஸ்பீட் இஸ் இன் km/h. ஒன்னு இந்த 100 மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த km/h மீட்டர்ல கொண்டு வரணும், மீட்டர் பெர் செகண்ட் அந்த மாதிரி. மொத்தத்தில் கிலோமீட்டர் இருக்கக்கூடாது, மீட்டர்ல இருக்கணும். ஸோ லென்த் அண்ட் ஸ்பீட் should be of similar units. நமக்கு தெரியும் கன்வர்ஷன் ஃபேக்டர் km/h to மீட்டர் பெர் செகண்டுக்கு என்ன பண்ணோம், இன்டு 5/18 பண்ணோம். ஓகே, therefore 30 km/h can be written as 30 into 5/18 மீட்டர் பெர் செகண்ட். km/h மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு டைம் டு கிராஸ் தி போல் ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் இன்டு ஸ்பீட். distance by speed. Okay, time equal to distance by speed. distance வந்து 100 மீட்டர், ட்ரெயினோட லென்த் தான் இங்க டிஸ்டன்ஸ். 100 மீட்டர் பை ஸ்பீட் 30 into 5/18. 30 into 5, இந்த 18 மேல போயிடும். ஓகே, ஸோ 0 கேன்சல் ஆயிடும். 5 2 times, 3 வந்து 6 times. 6 into 2 12 seconds. ஏன்னா மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. ஓகே, லென்த் மீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த செகண்ட்ஸ் மேல போயிடும். The answer will come in seconds. So the time taken by the train to pass the electric pole is 12 seconds is the answer. Simple logic தான். Okay, now next type. இப்போ ஒரு எலக்ட்ரிக் போலோ ஒரு ஹியூமனோ ஒரு ட்ரீயோ இருந்ததுன்னா ப்ரீவியஸா சால்வ் பண்ண எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். இதுவே ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி போகணும், அல்லது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகணும், ஒரு டனலை கிராஸ் பண்ணி போகணும், அல்லது இன்னும் ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அது நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம லாஜிக் தெரிஞ்சிருப்போம். போல் ட்ரீ
ஹியூமன் இருந்தா நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ்னு சொன்னோம். ஆனா இங்க இதுக்கு ஒரு கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் வரும். ஒரு ட்ரெயின் இருக்கு, அது இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் லென்த் L1, இந்த ட்ரெயின் லென்த் L2னா இந்த L1 லென்த் ஃபுல்லா L2 கிராஸ் பண்ணி இப்படி வந்திருக்கணும் இல்லையா? அப்பதான் ஃபுல்லா கிராஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஸோ தி டிஸ்டன்ஸ் வில் பிகம் L1 பிளஸ் L2. அல்லது ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ரயில்வே பிளாட்ஃபார்ம். நம்ம எல்லா ஸ்டேஷன்லயும் வெயிட் பண்ணி ட்ரெயின் ஏறும் இல்லையா? அந்த டோட்டல் பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து சம் L2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயினோட லென்த் L1 அப்படின்னா அகைன் திஸ் ட்ரெயின் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், டச் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுனா அந்த ட்ரெயின் இங்க வந்திருக்கணும். விச் மீன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் கிராஸ் பண்ணியிருக்கணும், இந்த ட்ரெயினோட ஃபுல் லென்த்தும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் L1. இந்த L1 ஃபுல்லா கிராஸ் ஆகி இந்த இடத்துல வந்திருந்தாதான் we can say the train completely crossed the platform அப்படி சொல்ல முடியும். ஸோ L1 பிளஸ் L2 இதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்க ஹியூமன் ட்ரீ போலுக்கு வந்து இந்த L2ன்றது நெக்லிஜிபிள், அதனால அது 1ன்னு வச்சுக்கிட்டோம். பட் இங்க லென்த் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, பிளாட்ஃபார்ம் லென்த்தோ அல்லது பிரிட்ஜ் லென்த்தோ கொடுத்துருவாங்க, அதை நம்ம ட்ரெயின் லென்த்தோட ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A 160 meter long train crosses a stationary train of 160 meter length in 16 seconds. Find the speed of the train in kilometer per hour ன்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி ஸ்டேஷனரி ட்ரெயின் அப்படின்னா நின்றுட்டு இருக்கு. ஓகே, அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 160 மீட்டர். நோ தேர் இஸ் another ட்ரெயின், அதனுடைய லென்த் 160 மீட்டர் தான், இதுவும் 160 மீட்டர். இந்த ட்ரெயின் அந்த நின்றுட்டு இருக்கிற ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெயின் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கிராஸ் பண்ணா இந்த 160 மீட்டரை முதல்ல கிராஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் இங்க வந்திருக்கணும், விச் மீன்ஸ் இந்த ட்ரெயினோட 160 மீட்டரும் கம்ப்ளீட்டா இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போச்சுனாதான் இந்த மூவிங் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனரி ட்ரெயினை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது எண்ட் ஆகணும்னா திஸ் லென்த் பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த் ரெண்டும் கிராஸ் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். ஸ்பீடு கேக்குறாங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு லென்த் ஆட் பண்ணிக்க போறோம், 160 பிளஸ் 160 செகண்ட்ஸ்ல இருக்கு, டைம் லென்த் மீட்டர்ல இருக்கு, by time வந்து 16 seconds. So the answer will come in meter per second. Okay, 320 by 16. So straight away 16 டேபிளாலே கேன்சல் பண்ணா நமக்கு 20 meter per second அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. நமக்கு find the speed of the train in kilometer per hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன்ல 20 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணக்கூடாது. We should convert this 20 meter per second into kilometer per hour. அப்ப என்ன பண்ணலாம், 20 into 18/5 kilometer per hour. ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய கொஸ்டின்ல இது நமக்கு தேவைப்படும். ஸோ 5 வந்து 4 times 20. So 18 into 4 will be 72 kilometer per hour speed of the train.
இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மூவிங் ட்ரெயின் 72 கிலோமீட்டர் ஹவர் அந்த ஸ்பீட்ல போச்சுனாதான் இந்த 160 மீட்டர் ஸ்டேஷனரி ட்ரெயினை 16 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ 2 மாடல் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் போல், ட்ரீ, ஹியூமன். இப்படி இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து லென்த் ஆஃப் தி ட்ரெயின் மட்டும் எடுத்துப்போம். இதுவே இன்னொரு ட்ரெயினையோ பிரிட்ஜையோ டனலையோ கிராஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா we should add the அந்த ஸ்டேஷனரி ட்ரெயினோ பிரிட்ஜ் லென்த்தோ டன்னல் லென்த்தோ எது கொடுக்குறாங்களோ அதை வந்து இந்த மூவிங் ட்ரெயினோட லென்த்தோட ஆட் பண்ணிக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ் இந்த 2 மாடலுக்கும். நெக்ஸ்ட் let us try to solve some questions. அதில் நியூ கான்செப்ட்ஸ் எதாவது வந்ததுன்னா I will explain. A 100-meter long train is running at the speed of 144 km/h. Find the time taken by it to pass a man standing near the railway line. So already நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தோம். So train length 100 meter. It is running at a speed of 144 km/h. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை இந்த மாதிரி கொடுப்பாங்க, kmph அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை டு பாஸ் எ மேன் ஸ்டாண்டிங் நியர் தி ரயில்வே லைன். ஸோ ஒரு மேன் நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய லென்த் நம்ம நெக்லிஜிபிள். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸு லென்த் ஆஃப் தி ட்ரெயின் எடுத்துக்க போகிறோம், விச் இஸ் 100 மீட்டர். பட் ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஸோ இதை மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 144 இன்டூ 5/18. ஓகே, இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 144/18 வந்து நமக்கு நீங்க கட் ஷார்ட் பண்ணீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். ஸோ திஸ் வில் பிகம் 40 மீட்டர் பர் செகண்ட். 144 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றத 40 மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். Now time taken is equal to distance by speed. Distance is 100 meter by speed meter per second க்கு 40 meter per second. Okay, hundred by 40 will be 2.5 seconds. So the time taken by to pass a man standing near the railway line is 2.5 seconds. Simple question தான், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Next, a train 280 meter long running with a speed of 63 km/h. It will pass a tree in. So same logic, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. I will give you a few seconds time, then I will solve. கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ட்ரெயின் லென்த் இஸ் 280 மீட்டர். Speed of the train is 63 km/h. It will pass a tree in அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்தா எவ்வளவு நேரத்துல அப்படின்னு கேக்குறாங்க. It will pass a tree in how many seconds or how many hour அந்த மாதிரி. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே யூஸ்வலாக கிராஸ் ஆகிடும் இல்லையா ட்ரெயின்.
அதனால நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிப்போம். ஸோ டைம் எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அகைன் லென்த் மீட்டர்ல இருக்கு, ஸ்பீட் இஸ் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். அதனால இதை நம்ம மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 63 இன்டூ 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, the time distance by speed. So distance is 280 meter, speed is 63 into 5/18 நால அந்த 18 மேல போயிடும். The answer will come in seconds. ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. So 280 into 18 divided by 63 into 5. நீங்க இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 செகண்ட்ஸ் அப்படின்ற ஆன்சர் வந்துடும். ஸோ 280 5 டேபிளால கேன்சல் பண்ணுங்க. ஒரு 63 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம் 18. ஸோ இஃப் யூ ப்ரொசீட், தி டைம் டேக்கன் வில் பி 16 செகண்ட்ஸ். Next, a train running at a speed of 60 km per hour crosses a pole in 9 seconds. What is the length of the train? So இங்க வந்து speed of the train கொடுத்துட்டாங்க 60 km per hour. It crosses a pole in 9 seconds. Time வந்து 9 seconds. What is the length of the train? Length of the train எவ்வளோன்னு கேட்குறாங்க, which is nothing but the distance. நம்ம ஃபார்முலா படி பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா போல் அப்படின்ற பொழுது அதனுடைய டிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள். அதனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே வில் பி தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, இப்போ டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு, ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அதனால ஸ்பீடை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். 60 இன்டூ 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ லென்த் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டூ ஸ்பீட். So time is 9 seconds into speed is 60 into 5/18. So 9 2 times cancel ஆகும். 260 வந்து 30 times. So 30 into 5 will be 150 meter. So length of the train is 150 meter. ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, டைம் செகண்ட்ஸ்ல இருக்கு. அதனால செகண்ட்ஸ் கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் வந்து மீட்டர்ஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட். A train running at a speed of 90 km per hour crosses a bridge having double its length in 36 seconds. Length of the bridge in meters is. A train running at a speed. So speed of the train கொடுத்துட்டாங்க 90 km per hour. Crosses a bridge having double its length in 36 seconds. டைம் கொடுத்துட்டாங்க. டைம் வந்து 36 செகண்ட்ஸ்ல கிராஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் கேட்குறாங்க.
ஸோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜோட லென்த் என்ன எவ்வளோ அப்படின்னா டபுள் இட்ஸ் லென்த் அப்படின்னா டபுள் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். இந்த ட்ரெயின் லென்த் எல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 2L. ஓகே, அப்ப இந்த ட்ரெயின் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு 36 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? 3L டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். The distance covered to cross the bridge is 3L. ஏன்னா ட்ரெயினோட லென்த் நமக்கு கொடுக்கல, அதனால அது Lன்னு வச்சுப்போம். பிரிட்ஜோட லென்த் கேட்கறாங்க. பிரிட்ஜ் வந்து ட்வைஸ் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின், டபுள் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின் கொடுத்துட்டாங்க, அதனால 2L அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வில் பி 3L, L plus 2L, length of the train plus length of the bridge. அதுதான் இங்க distance. Okay, so distance equal to time into speed. So speed kilometer per hour ல இருக்கு, time வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மீட்டர் per செகண்ட்ல as usual கன்வெர்ட் பண்ணிக்கலாம் into 5/18. ஸோ இங்கே நம்ம 1890 வந்து 5 டைம்ஸ். ஓகே, 5 into 5 னா 25 மீட்டர் per செகண்ட்ல வரும். Therefore distance equal to time (36 seconds) into speed 25 meter per second. சால்வ் பண்ணுங்க. 36 into 25 எவ்வளோ? 900 meters. ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மீட்டர் per செகண்ட், டைமும் செகண்ட்ஸ்ல இருக்கு, அதனால 900 மீட்டர். ஸோ the distance traveled, அதாவது 3L distance என்னது? This 3L is equal to 900 meter. அப்ப L equal to 300 meter. 900/3 போட்டா 300 மீட்டர் வரும். நம்ம கேட்கிற டேட்டா என்ன? லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் கேட்கறாங்க. ஸோ லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் இஸ் (2L) நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, லென்த் ஆஃப் தி ட்ரெயின்னா L, ஸ்ட்ரெயிட் அவே நீங்க 300 மீட்டர்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம். பட் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் கேட்கறாங்க 2L, which means 2 into 300 equal to 600 meter is the final answer. So length of the bridge equal to 600 meter. Next, a 100-meter long train is going at a speed of 60 km/h. It will cross a 40-meter long railway bridge in what time? Similar question. இங்க வந்து train length 100 meter. It is running at a speed of 60 km/h. ஸோ இப்போவே நம்ம இதை மீட்டர் per செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா லென்த் மீட்டர்ல இருக்கு. 60 into 5/18. இதை அப்படியே வச்சுப்போம். நம்ம சால்வ் பண்ணும்பொழுது கேன்சல் பண்ணிக்கலாம் தேவையான நம்பர்ஸ். ஸோ ஸ்பீட் இஸ் 60 km/h given. It will cross a 40-meter long railway bridge. So bridge length
40 meter. ஸோ இந்த பிரிட்ஜை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா distance here will be the train length L1 வச்சுக்கலாம், bridge length L2 வச்சுக்கலாம். L1 plus L2 ஆல்ரெடி கான்செப்ட்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 100 plus 40, this will be 140 meter. ஸோ எவ்வளோ டைமில் கிராஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் ஈக்குவல் டு distance by speed. So distance is 140 by speed is இங்க மீட்டர் per செகண்ட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். distance 140 மீட்டர், speed is 60 into 5 by 18, 18 மேல போயிடும். ஓகே, ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா zero. So 6 3 times 14 into 3 42 by 5. So 8 20 na 4. 8.4 seconds is the answer for this question. Okay. ஸோ ஒரு ட்ரெயின் 100 மீட்டர் லாங்காக இருந்ததுன்னா 60 கிலோமீட்டர் per hourல ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு பிரிட்ஜ் 40 மீட்டர் லாங் இருந்ததுன்னா அது எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணணும்னா இட் வில் கிராஸ் இன் 8.4 seconds. நெக்ஸ்ட், a 120 meter long train is running at a speed of 90 kilometer per hour. It will cross a railway platform 230 meter long in. ஸோ இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் லென்த்து நமக்கு L1 வச்சுக்கலாம், 120 மீட்டர். ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் 90 கிலோமீட்டர் per hour. ஸோ இது மீட்டர் per செகண்ட் இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 by 18. ஸோ 18 வந்து 5 டைம்ஸ். ஸோ 25 மீட்டர் per செகண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ பிளாட்ஃபார்ம் லென்த் L2ன்னு வச்சுக்கலாம், 230 மீட்டர். ஸோ இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் லென்த்தையும் கிராஸ் பண்ணி ஆகணும், இந்த பிளாட்ஃபார்மையும் கிராஸ் பண்ணி ஆகணும். therefore distance D equal to L1 plus L2, 120 plus 230, 350 meter is the distance. Now time equal to distance by speed. So distance is 350 by speed is 25. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 25 டேபிளாலே கிராஸ் பண்ணலாம். 25 into 400 into 8 200 into 12 300, 14 seconds will be the answer. Okay. இல்லை நீங்கள் 5 டேபிளால கிராஸ் பண்ணுங்க. 5 5s are 25, 70. 70 by 5 will be 14 seconds. Next, a train 240 meter long passed a man standing on the platform in 24 seconds. How long will it take to pass a platform 650 meter long? ஸோ இங்க ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் லென்த் L1 வச்சுக்கலாம்,
240 meter long. It passed a man standing on a platform in 24 seconds. Time on the 24 seconds. So இதிலிருந்து மேன் ஸ்டாண்டிங்னு கொடுக்கும்பொழுது அதனுடைய லென்த் நெக்லிஜிபிள்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் இதுதான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆயிடும். டிஸ்டன்ஸ் வில் பி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்ட்ரைட் அவே நம்ம போட்டலாம். டிஸ்டன்ஸ் இஸ் 240 by time is 24 seconds. So the answer will be in meter per second. So 24 ஆல cancel பண்ணோம்னா 10 meter per second நமக்கு ஆன்சர் வருது. ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப how long will it take to pass a platform 650 meter long? பிளாட்ஃபார்ம் லென்த் L2 னு வச்சுக்கலாம். 650 மீட்டர். ஸோ ஒரு ட்ரெயின் 240 மீட்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் 650 மீட்டரை கிராஸ் பண்ணணும்னா அந்த ரெண்டு லென்த்தையும் டோட்டலா டிராவல் பண்ணுச்சுன்னா தான் இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். therefore இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L1 plus L2. 240 plus 650 890 meter is the distance. இப்ப how long will it take? Time கேக்குறாங்க. Time equal to distance by speed. So distance 890 கண்டுபிடிச்சிருக்கோம். Speed of the train already நமக்கு தெரியும். 10 meter per second by 10. Answer வந்து மீட்டர்ல வரும், which is செகண்ட்ஸ்ல வரும் டைம் கேட்கறதுனால. So 89 seconds is the answer. So this train will pass the platform 650 meter long in 89 seconds. So முதல் ஸ்டெப் நம்ம அதுக்கு ஸ்பீடு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் given டேட்டா வச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம்னு கண்டுபிடிக்க முடியும். Next. A person standing on a railway platform noticed that a train takes 21 seconds to completely pass through the platform, which was 84 meter long, and it took 9 seconds to cross him. Find the speed of the train. So previous question மாதிரியே தான் இங்கேயும் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. So given data முதல்ல எழுதுவோம். A train takes 21 seconds to completely pass through a platform. So platform cross பண்றதுக்கு to cross a platform it takes 21 seconds. Okay. Platform length L1 எடுத்துப்போம். 84 meter. And it took 9 seconds to cross him. To cross a man takes 9 seconds. Okay. The question asked is speed of the train எவ்வளோ அப்படின்றதுதான் கொஷின். ஸோ ஒரு மேன் இருக்காரு அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அந்த வந்து டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோடைய டிஸ்டன்ஸ் தான், ட்ரெயினோட லென்த் தான் இங்கே டிஸ்டன்ஸ்னு வரும். ஸோ இட் வில் பி லெட் தி ட்ரெயின் லென்த் வந்து L2ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஏன்னா பிளாட்ஃபார்ம் லென்த் L1 வச்சிருக்கோம், அதனால ட்ரெயின் லென்த் L2ன்னு வச்சுக்கோம். இந்த கேஸ்ல L2 by time is 9 seconds. ஓகே, இதுவே டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் இந்த கேஸ்ல ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் லென்த் பிளஸ்
ட்ரெயின் லென்த் வந்துடும். அதாவது 84 மீட்டர் பிளஸ் ட்ரெயின் லென்த் L2ன்னு வச்சிருக்கோம். பை டைம் இஸ் 21 seconds. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மை கவர் பண்ணாலும் சரி, ஒரு மேனை கவர் பண்ணாலும் சரி, ட்ரெயினோட ஸ்பீடு மாற போறது இல்லை. அந்த ஸ்பீட் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, therefore we can equate this 84 plus L2 by 21 is equal to L2 by 9. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா L2 வந்து நமக்கு கிடைச்சிரும். If you solve this, 9 வந்து இந்த சைட் கொண்டு போயிருங்க. 9 into 84 plus 9L2 equal to 21L2ன்னு வரும். ஸோ 21L2 minus 9L2 பண்ணா 12L2 வந்து ஆன்சர் வரும். therefore L வந்து 63 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். L2 63 மீட்டர் அப்படின்றது என்னது? லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ஈக்குவல் டு 63 மீட்டர். கேட்கறது என்னது? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ இங்க நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு L2 by 9 ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இது சிம்பிளா இருக்கு, இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 63 by 9. 7 meter per second is the speed of the train. So length of the train 63 meter, speed of the train will be 7 meter per second. Next, a train 200 meter long running at 36 kilometer per hour takes 55 seconds to cross a bridge. The length of the bridge is, so இங்க வந்து bridgeோட length கேக்குறாங்க. So train length L1 வச்சுக்கலாம், 200 meter. Speed வந்து 36 kilometer per hour. It crosses, time வந்து 55 secondsல கிராஸ் ஆயிடுது. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேனை கிராஸ் பண்ணுறதா இருந்தா இந்த டேட்டாவே ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுன்ற பொழுது டிஸ்டன்ஸ் வில் பிகம் L1 plus L2. இங்கே L2ன்றது பிரிட்ஜ் லென்த். ஸோ பிரிட்ஜ் லென்த்தையும் கிராஸ் பண்ணும், ட்ரெயின் லென்த்தும் அது கம்ப்ளீட்டாக அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா தான் கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுச்சுன்ற மீனிங். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ L1 plus L2 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். L1 நமக்கு தெரியும் 200 மீட்டர். இங்க ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு, அதை மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 36 into 5 by 18 meter per second. So 2 times 10 meter per second. Okay, so 200 plus L2 bridge length equal to speed of the train 10 meter per second into time 55 seconds. Therefore L2, which is the bridge length, நமக்கு தேவையான data, equal to 550 minus 200, which is 350 meter. So 36 kilometer per hour ல அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுச்சுன்னா it will cross the bridge 350 meter long in 55 seconds.
next. A train 250 meter long takes 30 seconds to cross a man running at a speed of 6 km per hour in the direction opposite to that of train. What is the speed of the train? இந்த இடத்துல தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரெயின் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட், அதாவது ஒரு ட்ரெயின் ஒரு டைரக்ஷன்ல போகுது. there is another train or another man running in the same direction னா இது ஸ்பீட் s1, இது ஸ்பீட் s2 ன்னு வச்சுக்கோங்க. the relative speed will be s1 minus s2. okay, ஒரு ட்ரெயின் s1 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. there is another train coming in the opposite direction with speed s2, அல்லது another man running in the opposite direction. எப்படி வந்ததுன்னா the relative speed will be s1 plus s2. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்பொழுது we have to add the speeds. when they are going in the same direction, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. that is the relative speed. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ட்ரெயின் லென்த் வந்து 250 மீட்டர், டைம் வந்து 30 செகண்ட்ஸ் டு கிராஸ் எ மேன். அதனால மேனோட லென்த் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் ஹீ இஸ் ஆல்சோ ரன்னிங். ட்ரெயின் மட்டும் அந்த மேன் வந்து ஸ்டேஷனரி ஒரு இடத்துல நிக்கல. ஹீ இஸ் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப், மேன் ஸ்பீட் வந்து 6 கிலோமீட்டர் per hour. இது எப்படி எழுதலாம்? 6 into 5/18 மீட்டர் per second. இவ்வளோ ஸ்பீட்ல மேன் இஸ் ரன்னிங் in the direction opposite to that of the train. ஸோ ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல ஓடி வர்றாரு. அப்ப இந்த கேஸ் வரும். ஓகே, வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 5/3 5/3 மீட்டர் per செகண்ட். ஸோ ட்ரெயின் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன எடுத்துக்கணும்? ரெண்டு ஆப்போசிட்ல வரதுனால s1 plus s2 ரெண்டு ஸ்பீடையும், அதாவது ட்ரெயின் ஸ்பீட் s1 வச்சுப்போம், அல்லது s வச்சுக்கோங்க. 5/3 plus s speed equal to distance by time. distance 250 meter, time வந்து 30 seconds. 0 இங்கே கட் பண்ணிடலாம். 25/3. therefore speed of the train equal to 25/3 minus 5/3. so 3 LCM மட்டும்னா 25 minus 5 will be 20/3. answer will be in meter per second. okay, so 20/3 meter per second. இதை கிலோமீட்டர் per hourல கன்வெர்ட் பண்ணோம்னா 20/3 into 18/5. so 6, இது 4. 24 kilometer per hour is the speed of the train. நமக்கு அதான் கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ டெல் இட் இன் கிலோமீட்டர் per hour, 24 kilometer per hour is the answer. ஸோ இப்போ 24 kilometer per hourல
ட்ரெயின் போகுது 6 km/h. This man is running in the opposite direction. So the net speed will become 30 km/h. Okay, 24 km plus 6 km, 30 km/h ஆயிடும். ட்ரெயின் லென்த் 250 மீட்டர். இதை வந்து மீட்டர் பர் செகண்ட்னா 30 into 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, therefore length time equal to distance by speed. 250/30 into 5, 18 மேல போயிடும். So 0 0 6 times 5 5 are 25. 6 into 5 30 seconds ஆன்சர் வரும். ஓகே, ஜஸ்ட் டு வெரிஃபை நான் சொல்றேன், அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க டேட்டா. ஓகே, 30 செகண்ட்ஸ் ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்காக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். பட் இந்த கொஸ்டினுக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் கேட்டிருக்காங்க. the answer is 24 km/h அல்லது 20/3 மீட்டர் பர் செகண்ட். எது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், போட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். போட் பார்க்கறதுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டா தோணும். there are only two concepts, downstream and upstream. ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஓகே, அது ஒரு ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகும். ரிவர் ஃப்ளோ ஆகும்போது அது ஒரு ஸ்பீடு இருக்கும், ரிவர் ஸ்பீடு அல்லது ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இதெல்லாம் முக்கியமான டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா வேற ஒன்றும் இல்லை, ரிவர் ஸ்பீடு. ஓகே, எஸ் 1 வச்சுக்கலாம். இந்த ரிவர் போற டைரக்ஷன்லயே நம்ம ஒரு போட் எடுத்து டிராவல் பண்றோம். எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்? S2ன்ற ஸ்பீட்ல போறோம்னு வச்சுக்கோங்க. the net speed அல்லது effective speed will be S1 plus S2. ஏன்னா இந்த ரிவர் போற டைரக்ஷன்லயே நம்மளும் போட்டை ரன் பண்றதுனால அந்த ரிவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்பீடோட சேர்த்து நம்மளும் போறதுனால the net effective speed will be S1 plus S2. இதுக்கு பேர் வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, முக்கியமான டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீம்னு என்ன அர்த்தம்? ரிவர் போற டைரக்ஷன்லயே நம்ம போட்டும் போச்சுன்னா அதுக்கு பேர் டவுன் ஸ்ட்ரீம். அவ்வளவுதான். அதோடைய ஸ்பீட் வில் பி S1 plus S2. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அதுக்கு பேர். இப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு கொடுத்தாங்கன்னா அதுல போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடும் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஒரு ரிவர் இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம போட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரன் பண்றோம். S2ன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பீடு. அல்லது லாஸ்டா போனோமே ப்ரீவியஸா டவுன் ஸ்ட்ரீம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம வந்து அந்த ரிவரை எதிர்த்து தான் ரன் பண்ணி ஆகணும் போட்ல. ஆல்ரெடி ரிவர் வந்து S1ன்ற ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம போட் ஸ்பீட் அதோட அதிகமா கண்டிப்பா இருக்கும். அப்பதான் இந்த ரிவர்லயே நம்ம போக முடியும். ஸோ தி எஃபெக்டிவ் ஸ்பீட் வில் பி S2 minus S1. அதாவது டிஃபரன்ஸ் போட் ஸ்பீடு மைனஸ் ரிவர் ஸ்பீடு. ஏன்னா நம்ம போட் ஸ்பீடா அந்த ரிவர் ஸ்பீடு தடுக்கும். அதனால இதுக்கு பேர் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னா அதுல வந்து அதுலயும் போட் ஸ்பீடும் ரிவர் ஸ்பீடும் கலந்து இருக்கு. பட் இட் இஸ் போட் ஸ்பீட் மைனஸ் ரிவர் ஸ்பீட். அதான் அப்ஸ்ட்ரீம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள். A boatman rows 1 kilometer in 5 minutes
along the stream and 6 kilometer in 1 hour against the stream. The speed of the stream. So இந்த terms எல்லாம் இனிஷியலா கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் தெரிஞ்சுக்கோங்க. along the stream, streamனா ரிவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. see a boatman rows. so boat ஓட ஸ்பீட், boat வந்து 1 கிலோமீட்டர் boat speed. One kilometer in 5 minutes. Along the stream என்ன அர்த்தம்? டவுன் ஸ்ட்ரீம் அர்த்தம். அதே மாதிரி 6 கிலோமீட்டர் இன் 1 hour against the stream. against the river என்ன அர்த்தம்? upstream அர்த்தம். ஓகே. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்னு என்ன அர்த்தம்? ரிவர் ஸ்பீடு கேட்குறாங்க. ஓகே. இது வந்து கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இன் 1 ஹவர்னா இந்த ஸ்பீடு ஸ்ட்ரைட் அவே நம்ம சொல்லிடலாம் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஏன்னா 6 கிலோமீட்டர் இன் 1 ஹவர், அதுக்கு மீனிங் என்ன? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே. இதுவே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 1 கிலோமீட்டர் இன் 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர், அப்ப 10 மினிட்ஸ்ல 2 கிலோமீட்டர், 15 மினிட்ஸ்ல 3 கிலோமீட்டர், அப்ப 1 ஹவர்ல 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. ஸோ லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கனாலே புரியும். 1 கிலோமீட்டர் இன் 5 மினிட்ஸ்னா 10 கிலோமீட்டர் இல்ல 10 மினிட்ஸ்ல 2 கிலோமீட்டர், 15 மினிட்ஸ்ல 3 கிலோமீட்டர். ஸோ 1/4 மணி நேரத்துல 3 கிலோமீட்டர்னா 1 ஹவர்ல இன்டூ 4 டைம்ஸ் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ நான் ஆல்ரெடி கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லயும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லயும் போட் ஸ்பீடு கலந்துருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் டிஎஸ்ன்னு எழுதுறேன். ஓகே. போட் ஸ்பீட் பிளஸ் ரிவர் ஸ்பீடு அது 12. அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு போட் ஸ்ட்ரீம் மைனஸ் ரிவர் ஸ்பீடு அது வந்து 6. ஓகே. ஏன்னா அப் ஸ்ட்ரீம்ன்றது போட் ஸ்பீடு மைனஸ் ரிவர் ஸ்பீடு தான். ஏன்னா ரிவரோட ஸ்பீடு தடுக்கும். அந்த டோட்டல் ஸ்பீடு தான் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. therefore இது ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்க. ஆர்ஆர் கேன்சல் ஆச்சுன்னா 2b ஈக்குவல் டு 18. அப்போ போட் ஸ்பீட் ஈக்குவல் டு 18/2, 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. அப்போ ரிவர் ஸ்பீட் எவ்வளோ? 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். நீங்க எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுல ரெண்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு அர்த்தம் போட் ஸ்பீடும் ரிவர் ஸ்பீடும் கலந்தது தான். ஸோ போட் ஒரு 9, ரிவர் ஒரு 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டலா 12 வந்துருச்சு. இதுவே அப் ஸ்ட்ரீம்ல 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டு 9, ரிவர் வந்து 3, அது மாறாது. போட் ஸ்பீடு ரிவர் ஸ்பீடு அப்பவுமே மாறாது. ஸோ 9 - 3 6 நமக்கு டேலி ஆயிடுச்சு. 9 + 3 12, 9 - 3 6. ஸோ போட் ஸ்பீடு 9, ரிவர் ஸ்பீடு 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்ம கொஸ்டின்ல கேட்டது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம், விச் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் தி ஆன்சர். Next, a boat covers 12 km upstream and 18 km downstream in 3 hours. ஸோ ஒரு போட் இருக்கு, ரிவர்ல டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ 18 கிலோமீட்டர்.
அப்ஸ்ட்ரீம்ல 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. இது டோட்டல் டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்க டைம் 3 ஹவர்ஸ். அதே போட் டவுன் ஸ்ட்ரீம்ல 24 கிலோமீட்டரும் அப்ஸ்ட்ரீம்ல 36 கிலோமீட்டரும் டிராவல் பண்ணுது. அதுக்கு எடுத்துக்கூடிய டோட்டல் டைம் வந்து 6.5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட்? கரண்ட்னா என்ன? கரண்ட்னாலும் ஸ்ட்ரீம்னாலும் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிவர் வாட்டர் ஃப்ளோ. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ப்ளீஸ் லிசன். இப்போ 18 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், 12 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேஸ்ல 24 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், 36 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. இதனுடைய டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை ஆவரேஜ் ஸ்பீடு. ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இந்த கேஸ்க்கு எவ்வளோ வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 30 பை டோட்டல் டைம் 3, 10 மீட்டர் per செகண்ட், கிலோமீட்டர் per hour. ஓகே, இந்த கேஸ்க்கு எவ்வளோ வரும்? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் 60 by 6.5 கிலோமீட்டர் per hour. ஓகே, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட். அப் ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் சேர்த்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் per hour. இந்த ஸ்பீட்ல போட்டோட ஸ்பீடும் இருக்கு, ரிவரோட ஸ்பீடும் இருக்கு. இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் தி போட் ஸ்பீட். நம்ம வந்து எக்ஸ் கிலோமீட்டர் per hourன்னு வச்சுப்போம். ரிவர் ஸ்பீட் அல்லது ஸ்ட்ரீம் ஸ்பீட் அல்லது கரண்ட் ஸ்பீட் எது வேணா வச்சுக்கலாம். y கிலோமீட்டர் per hourன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு போட் ஸ்பீட் பிளஸ் ரிவர் ஸ்பீட் வரும். அப் ஸ்ட்ரீமுக்கு போட் ஸ்பீட் மைனஸ் ரிவர் ஸ்பீட் வரும். ஆல்ரெடி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா டைம் வந்து நமக்கு 3 hours கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 18 முதல்ல 18 டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ். ஓகே, 18 பை ஸ்பீடுன்றது அந்த இடத்துல 2 ஸ்பீடு வரும், எக்ஸ் பிளஸ் ஒய். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு பிளஸ் அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் 12 பை ஸ்பீடு, அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், அந்த ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். ஈக்குவல் டு 3 hours கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அதை வச்சு அரைவ் பண்ணோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ், அப் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 12 and 18.
டைம் கொடுத்துட்டாங்க 3 hours. Therefore 18 by x plus y plus 12 by x minus y equal to 3. The first equation. The second case la downstream speed 24 by x plus y plus 36 by x minus y equal to 6.5. 6.5 எப்படி எழுதலாம்? 13 by 2 எழுதலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 6.5 வச்சுக்கிட்டாலும் ஓகே, but it can be rewritten as 13 by 2. இது equation 2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will finally get, நீங்க ட்ரை பண்ணுங்க, x plus y ஓட வேல்யூ கிடைக்கும் equal to 12 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகே, therefore இதுல இருந்து நம்ம ஈஸியா ரிவரோட ஸ்பீடையும் போட்டோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 18ன்றது x பிளஸ் ஒய்யோட அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது x பிளஸ் ஒய், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது x மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இந்த x பிளஸ் ஒய் இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get x minus y ஓட வேல்யூ கிடைக்கும். Finally we can find speed of the current y value equal to 2 km/h அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ சிம்பிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற டெக்னிக் தான், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ ஹவ் given the answer, you try it out. நமக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நியூ கான்செப்ட்ல பார்த்தா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ் நிறைய டாபிக்ஸ்ல, சிம்பிள் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு, அது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ யூ ட்ரை இட் யுவர் செல்ஃப், தி ஆன்சர் வில் பி 2 km/h. ஓகே, நெக்ஸ்ட், a person can row a boat d kilometer upstream in the same distance downstream in 5 1/4 hours. Also he can row the boat 2d kilometer upstream in 7 hours. He will row the same distance downstream in how many hours ன்னு கேக்குறாங்க. ஸோ முதல்ல கொஸ்டினை நம்ம நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். A person can row a boat d kilometer upstream. ஸோ ரிவர் இப்படி போகுதுன்னா அப்ஸ்ட்ரீம் இப்படி d கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, d கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், அண்ட் தி சேம் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்லயும் d கிலோமீட்டர் தான். எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு அதுக்கு? 5 1/4 hours, 5.25 மணி நேரம். Also he can row the boat 2d kilometer upstream in 7 hours. இதுக்கு மட்டுமே 7 ஹவர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. He can row the same distance downstream. இப்ப இதுக்கு downstream, அதாவது 2d kilometer downstreamக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாருன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கேயும் ஸ்பீட் ஆஃப் தி போட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ரிவர் ஸ்பீடு ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்ப டி பை
x plus y downstream plus d by x minus y upstream equal to phi 1 by 4 equal to time. அதாவது time equal to distance by speed. இந்த கான்செப்ட்ல நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த phi 1 by 4 எப்படி எழுதலாம்? 21 by 4. செகண்ட் கேஸ்ல அப்ஸ்ட்ரீமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் 2d by ஸ்பீடு x minus y. அப்ஸ்ட்ரீம்னால x minus y equal to time 7 hours கொடுத்துட்டாங்க. அப்ப d by x minus y equal to 7 by 2. ஓகேவா? ஸோ d by x minus y 7 by 2 இருந்துச்சு. அதை வந்து இங்க d by x minus y சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the answer. இதுவும் சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ இந்த d by x minus y இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க 7 by 2 அப்படின்ட்டு. Again, if you solve the simple equation, you can find the value of how will he will row the same distance downstream in how many hours. Time தான் கேட்குறாங்க. ஓகே, எவ்வளோ டைம் வரும் அப்படின்னா 3.5 hours வரும். நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகே, I have explained the logic. The simple equation தானே, நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா you will get the answer as 3.5 hours. Same distance downstream na in the 2d kilometer. Okay, so time equal to distance by speed. Distance 2d by speed will be x plus y in the case. Okay, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் வந்து இதெல்லாம். So 2d by x plus y தான் உங்களுக்கு தெரியணும். இந்த 7 by 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா d by x plus y எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஐ எம் டெல்லிங் தி அப்ரோச் எப்படி நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த d by x minus y 7 by 2 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா d by x plus y என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தேவையானது என்ன? 2d by x plus y. ஸோ வர ஆன்சர் இன்டூ 2 பண்ணீங்கன்னா you will get the answer. The final answer will be 3.5 hours. Okay. Next. A boat goes 6 km an hour in still water. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸ்டில் வாட்டர் அப்படின்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஃப்ளோ ஆகாத ரிவர், ஒரு லேக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற வாட்டரில் அந்த போட்டோட ஸ்பீடு என்னன்னா நெட் எஃபெக்டிவ் ஸ்பீடு வந்து போட்டோட ஸ்பீட் மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த ரிவர் ஃப்ளோ ஆகலை. அதில் போட் ஸ்பீடு வந்து 6 km/h கொடுத்துட்டாங்க. 6 km/h அப்படி கொடுத்துட்டாங்க. பட் takes thrice as much time in going the same distance against the current. அதாவது ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவரை எதிர்த்து போகணும் அப்படின்னா the boat takes thrice as much time. ஸோ இதுக்கு வந்து டைம் வந்து ஒரு t ஹவர்னு எடுத்துக்கோங்க. இந்த அப்ஸ்ட்ரீம் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குதான்? 3t hours எடுத்துக்குது. ஏன்னா அந்த ரிவர் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அதனால போட்டோட நெட் எஃபெக்ட் ஸ்பீடு கம்மியாயிடும். அதனால இட் டேக்ஸ் 3t hours. ஸோ இங்க ஸ்டில் வாட்டர்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதோ d அப்படின்னா இங்கேயும் அதே டிஸ்டன்ஸ் தான் அப்ஸ்ட்ரீம்ல கவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. டைம் இன் கோயிங் தி சேம் டிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி கரண்ட். இப்போ ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் எவ்வளோ, அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நமக்கு தெரியும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் 3t ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது? போட் ஸ்பீட் மைனஸ் ரிவர் ஸ்பீட்.
boat speed 6 ன்னு கொடுத்துட்டாங்க, 6 km/h in still water. ஓகே, 6 minus y. இந்த கேஸ்ல ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, 6 equal to distance by time. டைம் வந்து t hours அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கேயும் 6 km equal to distance by time. ஸ்பீடு 6 km. இந்த இடத்துல அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 16 இங்க வருது. இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3t into 6 minus y வருது. ஓகே, அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஈஸியா. டிக்கு வந்து 60, டிக்கு பதில் 60 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 60 equal to 6 into 3 18t minus 3ty. அதாவது 18t minus 60 will be 12t equal to 3ty. So t cancel ஆயிடும். y equal to 12/3 equal to 4 km/h is the river speed. Speed of the river எவ்வளோ? அல்லது stream speed 4 km/h. ஓகே, அப்பதான் பாத்தீங்கன்னா ரிவர் ஸ்பீட் ஒரு 4 km/h வருது. நம்ம போட்டை எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் அப் ஸ்ட்ரீம்ல போறோம். போட் ஸ்பீடு 6 km/h. அப்ப நெட் ஸ்பீடு, நெட் எஃபெக்ட் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளவு வரும்? 2 km/h தான் வரும். ஏன்னா 4 km தடுக்கும். ஸோ அப்ப 6 km/h ஸ்பீட்ல t ஹவர்ஸ் போச்சுன்னா 2 km/h 3 டைம்ஸ் ஆகும். அதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த போட் ரிலேட்டட் அண்ட் ட்ரெயின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் அட்டெண்டிங் தி செஷன் ஆன் ஸ்பீட் அண்ட் டைம் டிஸ்டன்ஸ். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்ததுன்னா உங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். Thank you once again for attending the session, which is organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Where our session we will meet again. Okay, thank you.